அன்றைக்கி வந்து ஒரு நாள் ஏதோ ஷூட்டிங் வந்து வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தாங்க. 9 o'clock முடிச்சிடணும். லேட்டாக வந்த பிறகு என்ன சீன் என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு இப்போ கிருஷ்ணராய்வா தெனாலிராமன் நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி கேட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு சிகரெட் எடுத்தாங்க. சிகரெட் சாப்பிட்டு எங்கே யார் ரைட்டர் அது பேடு பேரை கொண்டாங்க எழுதுவா அப்படின்னு சொல்லி அப்படியே டக்குன்னு எழுதிட்டு ஜஸ்ட்டு 5 minutesல பண்ணிவிட்டு டேரக்டர்கிட்ட கொடுத்தாங்க, படிங்க எப்படி இருக்குது அப்படின்னு. சூப்பர். நான் அந்த மாதிரி நான் வந்து ஸ்பாட்டில் வந்து அந்த மாதிரி பண்ண நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸலண்ட். ஸோ இந்த பாக்யராஜ் சார் வந்து நான் வந்து இப்போ தான் 14 வயதில் பற்றி நிறைய சொன்னாங்க. எப்படி வந்துட்டு அந்த டைலாக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க, எப்படி டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ டென்ஷனாக காரணம் என்னன்னு சொன்னால், அப்போ வந்து ஆர்வ ஃபிலிம் எடுக்கிறது. அந்த ஆர்வ ஃபிலிம் வந்து ரொம்ப கஷ்டம், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறது. பாரதிராஜா சார் வந்து அது வந்து ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க, ரொம்ப பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு அப்போ தான் நான் வந்துட்டு 3 4 படம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பண்ண வரும்போது இந்த கமல்ஹாசன், ஸ்ரீதேவி அவங்கெல்லாம் ரொம்ப அப்போ இல்லை பெரிய ஸ்டார்ஸு. ஸோ முதல்ல அவங்களதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு வந்து சூரியன் வந்து கீழே அப்படி போயிட்டுருக்கும்போது எங்கேப்பா அந்த ரஜினிகாந்த் எங்கப்பா, கவுண்டமணி எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4-5 பேர் மார்னிங்கே 7 மணிக்கே கொண்டு வந்து காலையில் உட்காந்து போய் அங்கே போட்டுருவாங்க. அங்கே போட்டு ஏதோ டிஃபன் வருவா எப்போ வருதான்னு பார்த்துட்ருப்போம். டிஃபன் வந்துடனே டிஃபன் சாப்பிட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு அந்த ஊர் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தான். சரி, கமல்ஹாசன் விஷயங்கள்லாம் முடித்த பிறகு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்ம ஆல்ரெடி டைலாக் வந்து ரொம்ப ப்ராப்ளமு. ஸோ அப்படி இருக்கும்போது வேறு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷார்ட் கூட எடுக்கக்கூடாது. ஏன்னா ஃபிலிம் கிடைக்கிறது கஷ்டம். வெயில் வேற போகுது. கூப்பிட்டுருக்கிறது லாஸ்ட் மினிட்டில் டைலாக் பேசணும். சரி, ஒரு டேக்காவது 2 டேக்காவது பாரதிராஜா ஒரே டென்ஷன். என்ன இது இப்படி ஃபிலிம் சாப்பிட்டு இருக்காங்க, என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வேஷ்டி, ஒரு ஷர்ட்டு, ஒரு டவல், அவர் வந்து என்கிட்ட வர்றாரு. சார் டைரக்டர் வந்திருக்காங்க, டைலாக்ஸ் வந்து இதுங்க கரெக்டாக சொல்லணும், எனக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டாக அந்த இது கொடுத்துருக்காங்க, கரெக்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஒருத்தர் உட்காந்து வந்து டைலாக் சொல்லி கொடுக்குறது. அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லி அந்த வேஷ்டி ஷர்ட்டில் வந்து ஓடிடுவார். ஏன்னா எல்லாமே இவர் தான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாராங்க நடக்கணும்னு சொன்னால் இவர் தான் இது பண்ணுறது அப்படியே தான் சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன், அது கம்ப்ளீட்டாக தான் மாடுலேஷன் எல்லாம் 90% பாக்யராஜ் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லிடும்போது இது எப்படி இருக்குது, கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது சார், நீங்கள் சிகரெட் போடுறீங்க அதெல்லாம் போடுறீங்க, ஏதாவது ஒரு ஸ்லாங் சொல்லி அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அந்த கை காட்டுறது, அது சொல்லி கொடுத்ததே இவர் தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைலாக நீங்கள் பார்த்து ஆத்தாளுக்கு தாவணி போட்டால் கூட நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்து சொல்லி அது கொடுத்து கம்ப்ளீட்லி அங்கே வெளியே இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 வாட்டி வருவாங்க. சார் டைலாக் ஓகே சார், டைலாக் ஓகேன்னா டைலாக் சரியாக பேசல சொன்னால் டைரெக்டாக இவரை தான் திட்டுவார். அதுக்கப்புறம் டைலாக் வந்து பேசும்போது கேமரா பின்னால் நின்றுட்டுருப்பார். அந்த மாடுலேஷன் சொல்லி கொடுத்துருப்பார். அப்படி சொன்ன உடனே அப்படின்னு சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து 7-8 days ஆன பிறகு அந்த ரஷஸ் யாரோ பார்த்துருக்காங்க. பார்த்த பிறகு பாக்யராஜ் கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ராஜகண்ணன் வந்து அவர் ஊர் தான், கோயம்புத்தூர். அவர் சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் கேரக்டர் அப்படி இருக்கா, அப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டினாங்க. அது வரைக்கும் பாக்யராஜ் சொல்லி பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் பெரிய ஆளான பிறகு அந்த வாய்ஸில் கண்டுபிடிச்ச இந்த பையன் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியலி கிரேட். அண்ட் சில சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னு சொன்னால் அவர்கிட்ட நான் கேட்குறேன். நான் கம்ப்ளீட் இந்த படையப்பாதி சிங் எடுக்கும்போது அந்த நீலாம்பரி கேரக்டர் கம்ப்ளீட்லி வந்து லேடி ஓரியன்டட் கேரக்டர். அது வந்து பாக்யராஜ் சார் கூப்பிட்டு நான் சொன்னேன், சார் இப்படி இருக்குது இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அவர் கதை கேட்டு சொன்னாங்க, சார் ரொம்ப நல்லா இருக்குது, பட் இதில் ஒன்று அந்த நீலாம்பரி கேரக்டர் மட்டும் யார் போட்டுக்கிறது எதுமோ தெரியாது, அது கரெக்டாக வந்து எழுதணும், அதை வந்து கேரக்டர் ஹிட் ஆகிடுச்சுன்னா படம் எங்கேயுமா போய்டும் சார், எங்கேயோ போய்டுவோன்னு சொன்னாங்க. அதனால தான் இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த கதையை உருவாக்கணும். இதிலே மறக்க முடியாது. இங்கே வந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் கூட அதுக்கு தான். அது எங்கேயாவது அவர்கிட்ட சொல்லணும், ஜனங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த விழாவில் அதை சொல்லணும்னு சொல்லி நான் வந்து அது வந்து கரெக்டான விழா இது தான். அதாவது வந்து 1995 வந்துட்டு சிவாஜி சாருக்கு வந்து ஷெவாலியர் அவார்டு கொடுத்தாங்க மலேசியாவில். அதுக்காக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அவரை வந்து பாராட்டணும், அது அரசு சேர்ந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக் கிரவுண்டில் வந்துட்டு அந்த விழாவை வந்து வச்சுருந்தாங்க, மிகப்பெரிய விழா. ஸோ அது வந்து சிஎம் தான் சீஃப் கெஸ்ட்டு, அவங்க தலைமையில் தான் அது வந்து அந்த விழா. ஸோ வந்து இந்த ஃபிலிம் சேம்பரில் வந்துட்டு ஒரு 3 பஸ்ஸு எல்லா ஆர்டிஸ்ட்டும் அங்கே அக்குமில் ஆகிட்டு அந்த அங்கே சேப்பாக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நம்ம பேசுறது எல்லாம் பேசி இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து நன்றி சொல்கிறதுக்கு லாஸ்ட்டில் வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது வந்து எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி சொல்லும்போது நான் வந்து
ஒரு அது அப்போது வந்து ஒரு சிஎம் ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஒரு கொஞ்சம் ஆவேசமாக கொஞ்சம் நான் பேசினேன். எப்போவுமே இந்த கோபத்துக்கு வந்து ஆயுசு ரொம்ப கம்மி, ஆனால் கோபத்தில் உதிர்ந்த வார்த்தைகளுக்கு வந்து ஆயுசு ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் கோபமாக இருக்கும்போது வார்த்தைகளை வந்து அப்படியே அளந்து சொல்லணும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆவேசமான பேசும்போது அது டெஃபினெட்லி வந்து சிஎம்க்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அண்ட் அங்கே வந்து சிவாஜி சார் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அவங்க ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்க தொண்டனுங்க, அவங்க டிஸ்டிங் பார்ட்டி ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்ச போன பிறகு நான் ஏதோ பேசிட்டேன். அப்படி உட்காந்து எல்லோரும் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் அந்த ஸ்ரீதேவி அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க ஏமடி எல்லாம் பாட்டில் ஆடுவாங்க. நான் ஒன்றுமே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து 3-4 ஜீப்பில் வந்துட்டு ஓப்பன் ஜீப்பில் வந்துட்டு, ஏன்னா ஷேப்பாக்கு வந்து சரியாக ஒரு 50,000-60,000 பேர் எல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது ஓப்பன் ஜீப்பில் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு போகிறோம். விஜயகுமார் சொல்கிறாங்க, ரஜினி வேண்டாம் கொஞ்சம் நல்லா கோபமாக இருக்காங்க, இன்றைக்கி வேண்டாங்க. இல்லை என்ன இது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜீப் ஏறி ஓப்பனாக ஜீப்பில் வந்து போகிறோம். அப்போ போகும்போதே சில பேரெல்லாம் கொஞ்சம் கல்லுகள் அடித்தாங்க, கத்துனாங்க. ரைட், அப்படியே விஷயங்கள்லாம் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் எல்லாம் அப்போது பாஷா வேறு வந்து ரிலீஸாக இருந்தது. எப்போது அந்த படம் மிகப்பெரிய படம் ஹிட் ஆச்சு சொன்னால் ஃபேன்ஸ் இன்னும் ஆர்வமாக இருந்தால் கூட இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அது வந்து நான் வருதுக்குள்ளே எதாக இருக்குன்னா இந்த ஃபேன்ஸிங்ஸ் அவங்கெல்லாம் இங்கே தடுத்து என்னை வந்து சைன் பண்ணணும், ஆட்டோகிராஃபி கிட்ட வரணும்னு சொல்லி வருதுக்குள்ளே அந்த 3 பஸ்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து 3 பஸ்ஸில் கிளம்பி போயிடுச்சு. சார் நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு குரூப் சொல்கிறாங்க, சார் இந்த பக்கம் வாங்க. இன்னொரு குரூப் வந்து அந்த பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அதில் வந்து சில பேர் தலையில் அடிக்கிறாங்க, சில பேர் கிள்றாங்க, நல்லா தெரியுது. சில பேர் திட்டுறாங்க, சில பேர் இது பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒன்றும் புரியுறதுக்குள்ளே வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் பாக்கியராஜ் ஓடி வராங்க. அங்கேருந்து ஓடி வந்துட்டு யாருன்னு சொல்லி அதிசயங்களாக பண்ணி எங்கே போயிட்டுருக்க, யார் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்து போலீஸ் ஜீப் இருந்தது. அங்கே ஒரு எஸ்ஐ இருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஏன்னு சொன்னால் இப்போ சிஎம் பற்றி எப்படி பேசியிருக்க, இவரே வந்து செக்யூரிட்டி பண்ணி திஸ்டிங் பண்ணுவோம் சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ரிமார்க் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலையில் தூக்கிடுவாங்களோன்னு சொல்லி பயம் வந்து நினைக்கிறேன். அவங்க அப்படியே இருக்காங்க. பாக்யராஜ் சார் வந்து அவ்வளோ கோபத்தில் வந்து கத்தி, என்ன சார் பண்ணுறீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தள்ளி போயிட்டுருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறீங்களா, எடுங்க ஜீப்பு, உட்காரவேங்க, கொண்டு போய் வீட்டில் விடுங்க, இல்லைன்னு சொன்னால் எங்கே நம்பர் எழுதுங்கடா ஜீப் நம்பர் அப்படி ஜீப் எழுதுக்கிட்டு நான் உடனே நாளைக்கு விடமாட்டேன், மீடியாவில் சொல்லி இது பண்ணுற சேஃபாக நீங்கள் போய் சேர்க்கணும்னு சொன்ன நான் அவர் பயந்துட்டு ஓகேன்னு சொல்லி என்னை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஜீப்பில் உட்கார வச்சு இப்போ பாக்யராஜ் சொன்னாங்க, சார் பூர்ணிமாவில் அங்கே தான் இருக்காங்க, இல்லை நானும் அங்கே வந்திருப்பேன். ஸோ நீங்கள் வீட்டுக்கு போனோன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நீங்களே ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன பிறகு அங்கேருந்து என்னை ஜாகிரதையாக அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்னை வந்து ஜீப்பில் கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டாங்க. அதுக்கு உடனே வந்து அவரே வந்துட்டு ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசுங்க. அது என்னால் மறக்கவே முடியாது.